திமுக இருக்கக்கூடாதுன்னா முதல்ல அது வந்து தமிழர்களுக்கான அரசியல்ங்கிறத தாண்டி திராவிடம்னு இல்லாத ஒரு போலி இன அரசியலை இன நலன் அரசியலை பேசுது. திராவிடம்னு யாரும் இல்லை, திராவிடர்கள்னு யாரும் இல்லை. இது வந்து ஊழல் மலிந்த சீர்கெட்ட கேடுகெட்ட ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு மோசமான கட்சியாக இருக்கு. அதே தான் சிங்கிள் டிஜிட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னா விஜய் எப்படி நீங்க மூணாவது முனையா சேர்க்கிறீங்க? எங்களை சிங்கிள் நாம் தமிழர் கட்சியை சிங்கிள் டிஜிட் சொல்றீங்கல்ல, விஜய் எவ்வளவு டிஜிட்? 0 டிஜிட். இந்த தாவேகா கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியுமாங்க? தமிழ்நாட்டில் முதல் டம்மி வேட்பாளர் யாரு நான் சொல்லட்டுமா? திமுகவுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தியிருக்காரு. இதுக்கப்புறம் மரத்துக்கான மாநாடு நடத்த போறோம்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் இருக்கு. ஒரு உலகளாவிய அரசியல். இதை புரிஞ்சுக்காத தாவேகா மாதிரியான அந்த தற்கொலை அணில்கள்லாம் வந்து நிறைய பேசும். இன்னைக்கு கதை விடுறாரு, இலங்கை அரச பயங்கரவாதம் பேசுறாரு. இவர் கட்சி தொடங்கினப்ப யார் வாழ்த்து சொன்னது? நமல் ராஜபக்சே. நமல் ராஜபக்சே யாரு? இந்த இனத்துக்கு பச்சை இன துரோகியாக இனப்பகைவனாக இருக்கக்கூடிய ராஜபக்சேடைய மகன். அவ எதுக்கு உனக்கு வாழ்த்து சொல்றான்? தமிழ்நாட்டை தமிழன் ஒருவன் தான் ஆள வேண்டும், அதற்கு தமிழ் தேசியம் தான் சரியான கருத்தியல். இதை பேசுறதுக்கு தமிழனான விஜய்க்கே துணிச்சல் இல்லையே. அந்த துணிச்சல் அன்சீமானவர்களுக்கு தான் இருக்கு. விஜய் வழி சொல்ல தானே போனாரு, வழி சொன்னாரா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு மக்கள் வந்து ஒத்துழைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். விஜய் ஒழுங்கா அவருடைய செயலை செஞ்சிருந்தா மக்கள் ஒத்துழைச்சிருப்பாங்க. அவரு சும்மா பறந்து விசிட் தான் போயிட்டு இருக்காரு, போராட்டம்லாம் பண்ணல. நீங்க சொல்றதுன்னா ஓரணியில் தமிழ்நாடு, இந்த ஒன்றிணைவோம் வா, இந்த மாதிரியான அந்த மாதிரியான குரலி வித்தைகள்லாம் அவருக்கு காட்ட தெரியாது. அவர் நியாயமான அரசியலை செய்வார். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய ஊடகவியலாளர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் களமானது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல 2 பேருக்கு தான் போட்டியே, அதாவது அதிமுக திமுகவுக்கு தான் போட்டியே, மற்ற கட்சி எதுவும் கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அப்ப நாம் தமிழர் கட்சி தாவைக்கு அவர்கள்லாம் கட்சி தொடங்கியிருக்காங்க. அதெல்லாம் என்ன சார்? 2011ஆம் ஆண்டு இதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2 முனைன்னு தான் சொன்னாங்க. அதிமுக திமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை இழந்துச்சு. 2வது முனைன்னு சொல்லப்பட்ட கட்சி ஒரு முனை மழுங்கிய கட்சியாக மாறுச்சு. ஆனால் கூட்டணி கட்சியாக இருந்த தேமுதிக அதிகப்படியான இடங்களை வென்று ஒரு எதிர்கட்சிகள் நிலைமை அடைஞ்சாங்க. நீங்கள் 3 முனை போட்டினே சொல்லலை. நீங்கள் நரேஷன் செட் பண்ணாத போது, இந்த ஊடகங்கள் சொல்லாத போது கூட சொல்லாத ஒரு கட்சி 3வது முனையாக மாறுச்சு. இப்பவும் ஊடகங்களை தான் பண்ணிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை 3வது முனைன்னு சொல்றதுக்கு மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த நியாயமான காரணத்தை ஒரு தடவை சொல்லட்டுமே. சரி, முதல்ல இதெல்லாம் யார் தொடங்கி வச்சா? அறிவாலய கொத்தடிமை ஊடகங்கள்ல ஒரு ஊடகமான, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஊடகம் தான் பிரதான ஊடகம், தமிழகத்துடைய முக்கியமான ஊடகம். அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒரு நெறியாளர் அவரு சிங்கிள் டிஜிட் எல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு பேசுறாரு. சிங்கிள் டிஜிட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சொல்றாரு. சிங்கிள் டிஜிட் மீன்ஸ் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய 8 விழுக்காடு வாக்குல சொல்றாரு. நான் தெரியாம இருக்கிறேன். சிங்கிள் டிஜிட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னா விஜய் எப்படி நீங்க 3வது முனையா சேர்க்கிறீங்க? எங்களை நாம் தமிழர் கட்சியை சிங்கிள் டிஜிட் சொல்றீங்கல்ல, விஜய் எவ்வளவு டிஜிட்? 0 டிஜிட். 0 தானே? நான் தெரியாம இருக்கிறேன். இந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியுமாங்க? நாம் தமிழர் கட்சி எத்தனை தேர்தலை போட்டிட்டு இருக்கு? இது வரைக்கும் 6 தேர்தல், இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தலையும் போட்டு இருக்கு. குறிப்பாக இடைத்தேர்தல்கள்ல களமிறங்கிறதுக்கே பல கட்சிகள் பயப்படுவாங்க. ஆனா பெண் வேட்பாளர்களை துணிச்சலாக களமிறக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனா அந்த கட்சியினுடைய பெண் வேட்பாளர்களை இவங்க என்னன்னு சொல்லி பேசுறாங்க தெரியுமா? டம்மி வேட்பாளர்னு பேசுறாங்க. தமிழ்நாட்டில் முதல் டம்மி வேட்பாளர் யாரு நான் சொல்லட்டுமா? திமுகவுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். எப்படி அப்படி சொல்றீங்க சார்? அவர் தான் 2 முறை 1000 விளக்கு தொகுதி நின்று தோத்து போனாரு. தோத்து போனவங்க எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண் வேட்பாளர்கள் தோற்று போறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு இவங்க அவங்க பெண் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பெண் வேட்பாளர்கள் தோற்று போற ஒரே காரணத்துக்காக அவங்க டம்மி வேட்பாளர்கள்னா, ஐயா கருணாநிதி அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2 முறை தோத்து போயிருக்காரு. 2 முறை தோத்து போனா அவர் டம்மி வேட்பாளர் தானே? இதை கேட்க தானே செய்வாங்க. நியாயமான கேள்வி தானே? சோ தோத்து போறவங்களாம் டம்மி வேட்பாளர் கிடையாது, அரசியல் செய்ய தெரியாதவங்க டம்மி வேட்பாளர். அப்ப விஜய் இப்ப புதுசா கட்சி தொடங்கி இருக்காரு. இது நாம் தமிழர் கட்சிக்கு அவர் கட்சி எல்லாம் தொடங்கல, ஒரு ஜெராக்ஸ் கடை தொடங்கி இருக்காரு. அப்படி வேணா நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க ஜெராக்ஸ் கடைன்னு? அண்ணன் சீமான் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தி இருக்காரு. இதுக்கப்புறம் மரத்துக்கான மாநாடு நடத்த போறோம்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் இருக்கு. இது ஒரு உலகளாவிய அரசியல். இதை புரிஞ்சுக்காத தாவேகா மாதிரியான அந்த தற்கொலை அணில்கள்லாம் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் விஷயம் தான். ஆனா என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை அது அரசியல தாக்கத்தை ஏற்படுத்தின பிறகுதான் விஜய் எடுத்துட்டாரு தவிர்த்து திருவள்ளுவர் சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கல. அது அரசியல் ஒரு முக்கியமான வார்த்தையா இருக்கு, நம்மளும் அதை காப்பி பண்ணிக்கணும் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறாரு. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான நல்ல திட்டங்கள் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் போட்டு மேடையில படிச்சாரு. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணாரு? நான் தெரியாம இருக்கிறேன். விஜயினுடைய ஒரு உருப்படியான அரசியல் முன்னெடுப்பை சொல்லுங்க. கமலஹாசன் கிராம சபைன்னு ஒன்று தொடங்கினாரு. அதுவும் கூட சீமானதான் முன்னாடியே நடத்திட்டு இருந்த விஷயம் தான். நாம் தமிழர் கட்சி அதை முக்கியமா கவனப்படுத்துச்சு.
அதுக்கு முன்னாடி ராஜீவனுடைய காலகட்டங்களில், ஜெயலலிதாவுடைய காலகட்டங்களில் முன்ன ஒரு முக்கியமான அரசியலாக இருந்துச்சு. திரும்ப கமலஹாசன் வந்து அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தார். அவருடைய திரை வெளிச்சத்துல கிராம சபைக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. இது வரைக்கும் விஜய் வெளிச்சம் பாய்ச்சிய ஒரு மக்கள் விஷயத்த சொல்லுங்க, ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன அவர் வந்து சாதிச்சிட்டாரு? நானும் விஜயுடைய ரசிகராக இருந்தவன் தான். ஆனா அந்த சுறான்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த படத்தெல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்தாலும் எனக்கு என்னுடைய அறிவு கண் திறந்துருச்சு. ஏன்னா அந்த படத்துல மீனவ மக்களுக்காக அவர் போராடுவார். ஆனா உண்மையா அவர் மீனவ மக்களுக்காக போராடி இருக்காருன்னு கேட்டால் சத்தியமா கிடையாது. நானும் தூத்துக்குடியில பிறந்தவன் தான், மீனவ மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தவன் தான். இன்னைக்கு கதை விடுறாரு, இலங்கை அரச பயங்கரவாதம் பேசுறாரு. இவர் கட்சி தொடங்கினப்போ யார் வாழ்த்து சொன்னது? நமல் ராஜபக்சே யாரு? இந்த இனத்துக்கு பச்சை இனத்துரோகியாக இனப்பகைவனாக இருக்கக்கூடிய ராஜபக்சேடைய மகன். அவன் எதுக்கு உனக்கு வாழ்த்து சொல்றான்? வாழ்த்து யார் வேணா சொல்லாமே சார், இதுல என்ன தப்பு இருக்கு? வாழ்த்து தானே சொல்றாங்க. அவன் எதுக்கு வாழ்த்து சொல்றான்னு கேக்குறேன். அவன் நல்லவனா? அவன் மக்களை கொன்னு கூச்ச ஒரு படுபாவி. அந்த படுபாவி வந்து உனக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றான்? அவன் உனக்கு வாழ்த்து சொல்றான். அவன் உனக்கு என்னுடைய நண்பன். நாங்க யாரு? சொந்த இனமான நாங்க யாரு? நான் தான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு என்னுடைய நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள்னு போடுறாரு. இப்ப நாங்க யாருன்னு நான் கேட்கிறேன். விஜய் சொந்த இனத்துக்கு உண்மையா இருப்பாரா? இது ஒரு கேள்வி. ஜெராக்ஸ் கடை நடத்துறாருன்னு சொல்றேன்ல, எந்த விஷயத்துல அவர் நாம் தமிழர் வச்சு காப்பி பண்ணாம இருந்திருக்காரு? எல்லாமே காப்பி தான், முழுக்க காப்பி தான். எதுல அவர் காப்பி பண்ணாம இருந்திருக்காரு? எல்லாமே காப்பி தான். ஒண்ணு கூட அவர் சொந்தமா சுயமா சிந்திச்ச திட்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பெண்களை வந்து நான் முன்னிறுத்துறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் முன்னாடி நாம் தமிழர் வச்சு பண்ணதுதான். அவர் என்ன பண்ண போறாருங்கிறது கூட தெரியாது. நான் கேட்கிறேன், அவர் தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டு வரைக்கும் வச்சு கிடையாது. கஸ்டடியல் டார்ச்சருக்கு, கஸ்டடியல் டெத்துக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். எவ்வளவு நடத்த முடிஞ்சது? 30 நிமிஷம். 30 நிமிஷத்துல நடத்துறதுக்கு பேர்லாம் ஆர்ப்பாட்டமா? நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் நடக்கும், எவ்வளவு நேரம் நடக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல? குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம். ஒரு பர்மிஷன் வாங்க தெரியாம, ஒரு சென்னையுடைய முக்கியமான இடத்த ஒழுக்கமா கூட தெரியாம ரசிக கூட்டத்தை கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. இது முக்கியமான விஷயமா? இவர் அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துவார் நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த விஜய் வந்து திரையில கோழையாக நடிச்சால் ரசிகர்கள் ரசிப்பாங்களா? மாட்டாங்க. அவர் அரசியலே கோழையா தான் இருக்காரு. தமிழ்நாட்டை தமிழன் ஒருவன் தான் ஆள வேண்டும், அதற்கு தமிழ் தேசியம் தான் சரியான கருத்தியல். இதை பேசுறதுக்கு தமிழனான விஜய்க்கே துணிச்சல் இல்லையே. அந்த துணிச்சல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் இருக்குது. அதனாலதான் நான் கேட்க வேண்டியதா இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய துணிச்சல் விஜய்க்கு இல்லைங்கிறப்ப விஜய் ஒரு கோலை தான். இப்போதான் சார் அரசியல் களம்ல வந்து களமிறங்கிருக்காரு, ஆர்ப்பாட்டமானது தொடங்கி இருக்காரு. இனிமேல் தானே அவரோட களம் அரசியல் களம் எப்படி இருக்கு, பணிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இது எப்படி தெரியுமா? அந்த புதுசா வந்து ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க வந்து இப்பதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு ஒரு வருஷத்தை கடத்திட்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் காரணம் கேட்பாங்க இல்லையா? அப்போ வந்து இப்பதான் வந்திருக்கேன், நீ வந்து 1 வருஷம் ஆச்சு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ அரசியலுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, என்ன பண்ண? பரந்தூருக்கு போய் பரந்தூர் விசிட் அடிச்சுட்டு வந்தீங்க. பரந்தூர் விசிட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 4 நாளைக்கு முன்னாடி பரந்தூர் பதிவு சொல்றீங்க. பரந்தூர் நிலங்களை பதிவு பண்ணிட்டாங்க. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தெரிஞ்சுட்டு நீங்க ஏன் போராட்டம் இருக்கீங்க? 900 நாளுக்கு அப்புறம் தான் போனீங்க. போனதுக்கு அப்புறமா அதுல அரசியல் ஒண்ணும் கிடையாது. அது மக்களே யோசிக்கலையே சார், இது நம்மளோட நிலம் குடுக்குறோன்றது. மக்கள் யோசிக்கலன்னு யாருங்க சொன்னா? மக்கள் யோசிக்கலன்னு யாரு சொன்னா? அவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களே. பணம் கொடுத்தாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. பணத்துக்கு விலை போயிட்டதா தானே பாக்கணும். அப்ப கட்டாயப்படுத்தினாங்க, ஓட சொல்றாங்க, மிரட்டுறாங்க, எல்லா பிரச்சனையும் நடக்குது இல்ல. நீங்க அதெல்லாம் போய் பார்க்கணும்ல. மக்கள் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? மக்கள் வந்து ஒரு இயலாமையில வேற வழி இல்லாம திக்கு தெரியாம நிக்கிறவங்க. அவங்கள நம்ம குற்றஞ்சாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு மக்களே கேட்பாங்க. விஜய் வழி சொல்ல தானே போனாரு, வழி சொன்னாரா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு மக்கள் வந்து ஒத்துழைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். விஜய் ஒழுங்கா அவருடைய செயலை செஞ்சிருந்தா மக்கள் ஒத்துழைச்சிருப்பாங்க. அவரு சும்மா பறந்து விசிட் தான் போயிட்டு இருந்திருக்காரு, போராட்டம்லாம் பண்ணல. திரும்ப நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. 1 வருஷம் ஆச்சு, கட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? அவரே சொல்லியிருக்காரு சார். இப்போ வந்து நீங்க அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா நான் அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து தலைமைச் செயலகத்துல போராட்டம் பண்ணுவேன். சும்மா இதெல்லாம் கதை பேசுறதுங்க. நீங்க செய்யுங்கன்னா நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க. முதல்ல விஜய் வந்து உருப்படியா ஏதாவது வேலையை செய்யட்டும். அவர் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, கட்சி வந்து 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அப்ப 15 வருஷம் ஆச்சு நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து, இன்னும் ஏன் ஜெயிக்கல? அப்ப 15 வருஷத்துல ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றதுதான் உங்களுடைய அளவீடு, அப்படிதானே? 15 வருஷமா இருக்குன்னா அப்ப மக்களுக்காக. அதான் நான் கேட்கிறேன். இப்போ விசிக இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான அரசியல் கட்சி. அந்த கட்சி எப்ப தொடங்கப்பட்டது? 82ல தலித் பேந்தரா இருக்கும்போது 1982 தொடங்கப்பட்டது. 90ல கட்சி தமிழ்ல அவங்க விடுதலை சிறுத்தைகள்னு மாத்தினாங்க. 99ல அரசியல் பாதைக்கு வந்து முதல்ல தமாகவோட சேர்ந்து போட்டிட்டாங்க. எப்போ மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றாங்க? இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் 2 MP வாங்கி அவங்க மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. 1999ல அரசியல் பாதைக்கு வந்தவங்க 2024ல பெற்றிருக்காங்கன்னா எத்தனை வருஷம்? 26 வருஷம். ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்போ அங்கீகாரம் பெற்றது? இதே தேர்தலில். விசிக தொடங்கப்பட்டது எப்போ? 90ல. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது எப்போ? 2010ல. நான் திரும்ப ஒப்பிடுறேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30-36 வருஷத்துல காமிச்ச வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகளை காமிச்சிருக்கேன். அது பெரிய வளர்ச்சி. நீங்க தெளிவா ஒப்பிடுங்க. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். பாமகவும் அதே காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட கட்சி தான். பாமக என்னாச்சு? பாமக இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகாரம் இருக்கா? மதிமுக 93ல திமுக பெரும் பிளவாக உருவாக்கிட்டு வந்தாரு, பெரும் பிளவாக உடைச்சிட்டு வந்தாரு.
அறிவாலயம் கிடைக்குமா, உதயசூரியன் கிடைக்குமா அப்படின்னு டிஎன் சேஷன் காலத்துல மிகப்பெரிய பிளவு, திமுகவுடைய பெரும் பிளவு. அவருடைய கட்சி மதிமுக இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகாரத்தோட இருக்கா? சரி, ஓகே, 8 வருஷத்துல நாங்க இந்த இடத்த புடிச்சிட்டோம் சொல்றீங்க. இன்னுமும் ஏன் மக்கள் 3 மடங்கு வளர்ச்சியில நாம் தமிழர் கட்சி முன்னாடி இருக்குது. எந்த கட்சி இந்த மாதிரி ப்ராக்ரஸ் காட்டியிருக்கு நீங்க சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். மக்கள் ஏன் இன்னும் அவரை வந்து தலைவரா ஏற்றுக்க மறுக்கிறாங்க? தலைவரா ஏத்துக்கிட்டது மக்கள் தானங்க. ஒரு எங்க வீட்டை அடிக்கிறாங்க, முதலமைச்சராக்கி பார்க்கலாம். மக்கள் எங்க வீட்டை அடிக்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல சீமானன் கிட்ட தான் ஓடி வர்றாங்க. எங்களுடைய பிரச்சனைனா சீமானன் தான் தேடுறாங்க. குரல் கொடுக்கறாரு, எல்லாமே பேசுறாரு. ஏன் இன்னும் முதலமைச்சராக்கி அழகு? தேர்தலுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த நேரத்துல அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல். மக்கள் வந்து உடனே அங்கீகரிச்சு உடனே தேர்தல் நடத்திட முடியுமா? போன 2021 எவ்வளவு வாக்குகள் வாங்கணும், இப்ப எவ்வளவு வாக்குகள் வாங்குறோம் நீங்களே பாருங்க. விஜய் வந்து கண்மூடித்தனமாக வந்த உடனே நாங்க வந்து 1 வருஷத்துல அரசியல் பிடிச்சிருவோம், இந்த அமெரிக்க மாப்பிள்ள அதெல்லாம் கிடையாது சார், ஸ்ட்ரெயிட் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2026 வந்தா சிஎம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. 3வது முனைன்னு சொல்றதுக்கு இன்றைக்கு தாவேக்காக்கு என்ன தகுதி இருக்கு? 2026 தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிறது அப்புறம் பேசுவோம். இப்ப என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. நியாயமா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எவ்வளவு விழுக்காடு வாக்குகளை சொல்லியிருக்கு? ஏன்னா அவங்க வேட்புமனுவே தாக்கல் பண்ணல. ஸோ அவங்களுக்கு வாக்குகள்ன்றது ஒன்று கிடையாது. அவங்க போட்டியிடட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசுவோம். 3வது முனைங்கிறத உண்மையா நாம் தமிழர் கட்சி தான் கொடுக்கணும். தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கு, அந்த கட்சிக்கு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த கட்சிக்கு ஓட்டு இருக்கு. இந்த விசிகா கூட கிடையாது, உண்மை விசிகா கிடையாது, பாமக கிடையாது, இப்போ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க தாவேக்கா, அதுக்கும் கிடையாது. இந்த கட்சிகள் எல்லாம் 3வது முனையா கன்சிடர் பண்ணுவீங்கன்னா இவர்கள் ஊடக நெறியற்றவர்கள். இவர்களுக்கு வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ நாம் தமிழர் கட்சி மேல இருக்கு. இல்லைன்னா இவங்க திமுக கொத்தடிமையா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நாங்க நியாயமான நாம் தமிழர் கட்சி ஒரு நியாயமான அரசியலை செய்யுது. இந்த மாதிரி ஒரு நியாயமான அரசியலை தாவேக்கா எப்ப பண்ண போகுது? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சீமானவர்களுக்கு தான் இளைஞர்களோட வாக்குன்றது எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. இப்ப தாவேக்கா தலைவர் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. இப்ப இளைஞர்களோட சப்போர்ட் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்டா விஜய் அவர்களுக்கு போயிருக்கு. இதை வந்து எப்படி சமாளிக்க போகுது? நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லா வாக்குகளும் ஷிஃப்ட் ஆயிருச்சுங்கிற மாதிரி பேசுறீங்க. எனக்கு அதான் அப்படிதானே இந்த ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கல்ல சார், எல்லாமே இப்ப இளைஞர்கள்லாம் ஒரு காரணமே இல்ல, நான் விஜய்க்கு தான் போடுவேன், அதுக்கு என்ன கொள்கை என்ன காரணம் கேட்டா தெரியாது, ஆனா நான் விஜய்க்கு தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடுவேன். எஸ், நீங்க கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னீங்க. எனக்கு என்ன காரணம்லாம் தெரியாது, நான் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா போடுற ஓட்டு ஓட்டா அவர் வந்தா மாற்றத்தை கொண்டு வருவாரு. என்ன மாற்றத்தை கொண்டு வருவாரு நினைக்கிறாங்க? என்ன மாற்றத்தை கொண்டு வருவாரு? பிளைண்ட் போல முதல்ல அவங்களுக்கு என்ன மாற்றம் வேண்டும்னு தெரியுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சொல்றவங்க எல்லாம் பிளைண்டா ஓட்டு போடுறவங்க, கண்மூடித்தனமா ஓட்டு போடுறவங்க நீங்களே சொல்றீங்க. நான் தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு என்ன மாற்றம் வேண்டும்ங்கிற ஒரு தெளிவு இல்ல. அந்த அளவுக்கு தமிழகம் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மாற்றம் வராதா? யாருக்கிட்டயாவது இருந்து நம்மள வந்து தமிழக மக்களை காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்காங்க சார். ஏக்கம்லாம் நியாயமானது. நான் அதை எதையும் குறையெல்லாம் சொல்லல. நான் என்ன கேட்கறேன்னா, அவர் என்ன மாற்றம் கொண்டு வருவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் முதலாளித்துவ ஒரு அரசியலை கொண்டு வந்து இதை விட மோசமான ஆட்சி கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுவும் மாற்றம் தான், மிக மோசமான மாற்றமா இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க எதிர்பார்த்த மாற்றம் இதுதானா? என்ன மாற்றம் வேண்டும்? நான் திரும்ப திரும்ப அதுதான் கேட்கிறேன். திமுக நல்ல ஆட்சி பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க? வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றம். அறப்போர் இயக்கம் வந்து எவ்வளவு வருஷமா செயல்பட்டு இருக்கு, அதுல பாதி செயல்பட்டு இருக்கும் அந்த தாவேக்கா. என்ன ஊழல் ஒழிச்சீங்க நீங்க? ஊழல் ஒழிப்புக்கு என்ன விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணீங்க? நான் அதை கேட்கலாம். நாங்க ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது எல்லா கட்சியும் நாங்க சொல்லுது. அதிமுக மட்டும் நான் ஊழல் செய்யும் நான் சொல்லுவோம், அதுவும் ஒழிக்கிறேன்னு தான் பேசும். நான் என்ன கேட்கிறேன், அதிமுக நம்ம பாத்துட்டோம் சார், ஆளும் கட்சியா இருந்து இந்த மாதிரி புது கட்சி ஏதாச்சும் வந்தா தடுக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சிருக்கீங்க? தடுக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சிருக்கீங்க? ஊழல் விழிப்புணர்வுக்காக என்ன பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க? என்ன முன்னெடுப்பு எடுத்துறீங்க? பதில் சொல்லுங்க. அறப்போர் இயக்கம் கூட ஊழல் தடுப்புக்காக அவ்வளவு பண்ணிருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? நாம் தமிழர் கட்சி ஊழல் தடுப்புக்காக ஊழல் ஒழிப்பு பாசன்னு ஒண்ணு வச்சிருக்கு. நிறைய பேருடைய இழந்த பணத்தை மீட்டு கொடுத்துருக்கு. தாவேகா என்ன பண்ணிருக்கு? எதுவுமே பண்ணல. முன்னெடுப்புகள் இல்ல, கட்டமைப்புகள் இல்ல, விழிப்புணர்வு இல்ல, அரசியல் அறிவு இல்ல, சட்ட அறிவு இல்ல, சமூக அறிவு இல்ல, எதுவுமே இல்ல. இந்த கட்சி எதுக்கு? நான் உண்மையா சொல்றேன், கண்மூடித்தனமான ரசிக தற்கொலைகள் மட்டும்தான், பாலின பேதமற்ற ஆண் பெண் ரசிக தற்கொலைகள் மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ எல்லாருடைய ஓட்டம் அரசியல் தெளிவின் அடிப்படையில் தான் முடிவாகும். எந்த விதத்திலையுமே கண்மூடித்தனமான அந்த ரசிக மனப்பான்மையில முடிவாகாது. வேற ஒன்றும் இல்லை. விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போடலன்னு இன்னைக்கு வருத்தப்படுறாங்க, விஜய பிரபாகரனுக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனால் அடுத்த தேர்தல் என்னவாகும்? முடிஞ்சு போச்சு. ரசிக மனப்பான்மைக்கு வர்ற ஓட்டுங்கிறதும் பரிதாபத்துக்கு வர்ற ஓட்டுங்கிறதும் ஒரு தடவை தான். இந்திரா காந்தி சென்றதுக்கு ஓட்டு போட்டாங்க, 400 சீட்டு ஜெயிச்சாரு. அடுத்த தேர்தலில் 100 சீட்டுக்கெல்லாம் 150 சீட்டுலாம் வந்துட்டார் ராஜீவ்காந்தி. மிகப்பெரிய தலைவர்களே தோத்து போயிருக்காங்க, மிகப்பெரிய சிறந்த நடிகர்கள் தோத்து போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க சொல்லலாம், மேபி ஆந்திராவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள். ஆனா அவர் அதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தலில் தோத்தாரு? அவருடைய அண்ணன் நினைக்கிறேன் சிரஞ்சீவி அவர்கள், அவர் எந்த தேர்தலில் கட்சியை மூடிட்டு போனாரு? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இங்க தேர்தல் வேண்டாம், அரசியல் வேண்டாம்னு போன அரசியல் தலைவர்கள் 100 பேர் இருக்காங்க. நீங்க எம்ஜிஆர்னு ஒருத்தரை பார்த்துட்டு வரீங்க, என்டிஆர்னு ஒருத்தரை பார்த்துட்டு வரீங்க. அவங்களுடைய தோல்வி சரித்திரத்தெல்லாம் எடுத்து வச்சா உங்களால கண்ணீர் வடிக்கணுங்களா? ரத்த கண்ணீர் வடிக்கணும், வேண்டான்ட்டு போயிருவீங்க. நான் திரும்ப சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் 70வது படம் நடிப்பாரு. இந்த தேர்தல் தான் அவருக்கு முதல் தேர்தலும் கடைசி தேர்தலுமாக அமையும். இளைஞர்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு போகுன்றது ஒரு கற்பனையில வாழலாம்.
ஆனா கற்பனை சோறு போடாது. அதே மாதிரி இளைஞர்களை தாண்டி நடுத்தர மக்களை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து கவர்றதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு? முதல்ல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நியாயமா நம்ம கொண்டு வர்றோம், அதுக்கான உரிமைகளை கொண்டு வர்றோம், எல்லாத்தையுமே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது போக வேளாண் சார்ந்த பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது, அதற்கு பிறகு தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரம், கூட்டுறவு சார்ந்த பொருளாதாரம், எல்லா விதத்திலையுமே இளைஞர்களுக்கு தேவையான விஷயம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்பதை இல்லாமலாக்குவது முதல் வேலை, படிக்காதவர்களே இல்லை என்பதை ஆக்குவது இரண்டாவது வேலை அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாமே கல்வி திட்டங்கள் அடிப்படையில், வேற ஒன்றும் கிடையாது. 2016ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நாம் தமிழர் கட்சி சந்திக்குது. அப்பவே மார்ச் மாதத்திலேயே அவங்க ஆட்சி செயல்பாட்டு வரைவு வெளியிட்டாங்க. தேர்தல் அறிக்கை வெளியிடல, ஆட்சி செயல்பாட்டு வரைவு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதில் உள்ள எந்த திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படல. பல்நோக்கு மருத்துவமனை கொண்டு வருவோம். ஒரு மருத்துவமனையில எல்லா விதமான மருத்துவங்களும், ஆயுர்வேதம் இருக்கும், சித்தாவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு வெறும் அலோபதி மருத்துவம் மட்டும்தான் இருக்கு. ஸோ இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பினரையும் கவரக்கூடிய நியாயமான அறிவு ரீதியான கவர்ச்சியை தான் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்குறாரு. இதை சரிவர புரிந்து கொள்ளாமல் ரசிக மனப்பான்மையில் அவர் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு, இந்த தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திடுவோம் முன்னாடி அரசியல்வாதிகள் எல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வேணா திரு விஜய் அவர்கள் கொடுக்கலாமே தவிர்த்து, அவர் வந்து இந்த ஆபரா கடாபரான்னு போட்டு மந்திரம் போடுற ஆள் கிடையாது. அவர் மந்திரவாதி கிடையாது. ஒரு அரசியல்வாதிக்கு தெளிவு வேணும், கொள்கை தெளிவு வேணும், கொள்கையை அவர் பேசணும், அந்த கொள்கையில எவ்வளவு நியாயம் இருக்குன்றதை அவர் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளை விவரிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரா? கொடுக்கணும். நான் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறேன், இதை மாதிரி அவர் இன்னைக்கு உட்காந்து அரசியல் பேசியிருக்காரா? கிடையாது. ஸோ அவருடைய அந்த அரசியல் தோல்விங்கிறது அவருடைய அரசியல் அறிவின்மை தான். அந்த அரசியல் அறிவின்மையை அவருக்கு ஒட்டுமொத்தமான அரசியலை முடிச்சு விட்டுரும்னா நாம எல்லா கட்சிகளுமே வந்து இப்ப எதிர்கட்சிகள்லாம் பிரச்சாரமானது தொடங்கியிருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் எப்போ தொடங்குவாரு சார்? நாம் தமிழர் கட்சி 100 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அந்த கட்சிகள்லாம் ஏன் அறிவிக்கலாம்? அவங்ககிட்ட போய் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? நாம் தமிழர் கட்சி எல்லாத்துலயுமே அவங்கள விட ஒரு படி முன்னாலதான் இருக்கு, பின்னால கிடையாது. 100 பேரை அறிவிச்சிட்டாங்கன்னா 100 பேர் கட்சி இப்போ தொகுதியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சிகள்கிட்ட போய் கேளுங்க, சார் நாம் தமிழர் கட்சி 100 தொகுதிகளில் வந்துட்டு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, நீங்க ஏன் அறிவிக்கல கேட்பீங்களா? பிரச்சாரமானது ஏன் நடத்தல? மக்களை போய் நேர்ல பிரச்சாரம் தினம் தினம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப மாநாடு நடக்கிறதுலாம் என்னது? அதெல்லாம் பிரச்சாரம் கிடையாதா? நம்முடைய கருத்தை மக்கள்கிட்ட பரப்புரை செய்வது தானே பிரச்சாரம். நீங்க சொல்றது அது நடந்துகிட்டு தானே இருக்கு. வார ஒரு மாநாடு போட்டுட்டு தானே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது உங்களுடைய வடிவம்ங்கிறது நீங்க சொல்றது என்னன்னா ஓரணியில் தமிழ்நாடு, இந்த ஒன்றிணைவோம் வா, இந்த மாதிரியானது. அந்த மாதிரியான குரலி வித்தைகள்லாம் அவருக்கு காட்ட தெரியாது. அவர் நியாயமான அரசியலை செய்வார். சரி, ஈவேராவை தாண்டி தமிழகத்துல அரசியல் இல்லை அப்படின்றாங்களே, அது உண்மைதானா? திமுகவுடைய நிறுவனர் பொதுச் செயலாளராக இருந்து தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் அண்ணா. அவர் ஈவேராவை எதிர்த்து தான் கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு மேல அரசியல் பண்ணி முதலமைச்சர் ஆனாரு. அவர் ஈவேராவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாரு. ஸோ ஈவேராவை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கும். ஈவேராவை ஆதரிச்சு நீங்க தமிழ்நாட்டு அரசியல் இருந்தே கிடையாது. ரெண்டாவது, தமிழர்களை தாய்ப்பால் பைத்தியம் என்று திட்டிய ஒரு தமிழ் இனத்துரோகி, பச்சை தமிழ் இனத்துரோகி ஈவேரா. அந்த ஈவேராவை ஆதரிச்சு நாங்க பேசுன்றது எப்படி சரியா இருக்கும்? பகுத்தறிவு, சமூக சீர்திருத்தம், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவருடைய கருத்துக்கள் ஏற்புடையதா இருந்துச்சு. ஆனால் தமிழ் இன விரோத கருத்துக்கள் நிறைய பேசியிருக்காரு. அது அந்த காலகட்டங்களே நிறைய தமிழ் தேசியவாதிகள், தமிழ் அறிஞர்கள்லாம் கண்டிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டனத்தை அண்ணன் சீமான் அவர்களும் சொல்றாரு. அவர் வந்து தமிழ் விஷயங்கள்ல சிறியார்னு பாவலரேறு பெருஞ்சித்திரனார், தமிழ் தேசியத்தின் தந்தை பாவலரேறு பெருஞ்சித்திரனாரே அன்னைக்கு கண்டிச்சிருக்காரு. ஸோ ஈவேராவை தாண்டி தான் தமிழகத்தினுடைய அரசியல். ஈவேரா தமிழக அரசியலும் சரி, தமிழ் தேசியத்திலும் சரி ஒரு பொருட்டல்ல. அப்போ ஓகே, ஊழல் ஆட்சியை வந்து நம்ம ஒழிக்கணும், தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சினா இப்ப திமுக தான் சொல்றீங்கன்னா, இப்ப திமுக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான ஒரு 3 காரணங்கள் சொல்ல முடியுமா? திமுக இருக்கக்கூடாதுன்னா முதல்ல அது வந்து தமிழர்களுக்கான அரசியல்ங்கிறத தாண்டி திராவிடம்னு இல்லாத ஒரு போலி இன அரசியலை, இன நலன் அரசியலை பேசுது. திராவிடம்னு யாரும் இல்லை, திராவிடர்கள்னு யாரும் இல்லை. ஸோ அது வந்து முதல் காரணம். ரெண்டாவது, அது வந்து ஊழல் மலிந்த, சீர்கெட்ட, கேடுகட்ட, ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு மோசமான கட்சியாக இருக்கு. இதுல வாரிசு அரசியலை நீங்க சேர்த்துக்கலாம். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு இப்போ உதயநிதிக்கு பிறகு இப்போ இன்பநிதி கூட உள்ள வந்துட்டாருன்னு, அறிவாலயத்துக்குள்ள போயிட்டாரு, கலைஞர் டிவிலையோ முரசொலியிலையோ இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். கலைஞர் டிவி. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஒரு கொத்தடிமைகளுக்கான அரசியலா போகுது. விடுதலைக்காக உருவான அரசியல் தன்னுடைய தொடக்க கால நோக்கத்தை மறந்துட்டு அடிமைகளுக்கான அரசியலா போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஏமாற்ற அரசியலா முடிஞ்சிருக்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது, தந்திரமான அரசியல். அதுலேயும் கூட எதிரிகளை வந்து கேவலமாக அந்த அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் நோண்டி அவர்களை வந்து வீழ்த்தக்கூடிய அந்த தரங்கெட்ட அரசியல்ங்கிறது திமுக ரொம்ப மோசமானதாக இருக்கு. இது தமிழக அரசியலை சீர்கெடுத்து வச்சிருக்கு. ஸோ இதுவும் மூன்றாவது காரணம். இது எல்லாவற்றையும் தாண்டி திமுக வந்து திமிங்கலத்தையே தின்னு ஏப்பம் விடக்கூடிய அளவுக்கு பெரிய வயிறும் வாயும் கொண்டவங்க. அதனால அவங்க வந்து ஊழல்ன்றதை நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊழல்ங்கிறது மிகப்பெரிய காரணமாக இருக்கும்.